ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு பேன் கேக் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக நாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேன் கேக்ஸ் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு மிக்ஸி கப்பில் 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் எடுத்துக்கங்க. 1 டம்ளர் பாலுக்கு ஒரு உடைச்ச முட்டையை நாம் இது கூட சேர்த்திக்கலாம். நிறைய விதத்தில் பேன் கேக் மேக் பண்ணலாம். ஆனால் என்னோட வெர்ஷனில் இன்றைக்கி நான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச இந்த பீனட் பட்டரை வச்சு தான் இன்றைக்கி நாம் இந்த பேன் கேக் ரெசிபியை செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. பீனட் பட்டரை இது கூட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இந்த பீனட் பட்டரில் க்ரீமி அப்படின்னு இருக்குது, க்ரன்ச்சி அப்படின்னும் இருக்குது. நீங்கள் எந்த டைப் வேணும்னாலும் ஆட் பண்ணி ரெண்டுவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது போல் க்ரீமி டெக்ஸ்சரோட பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கலாம். அதை நாம் நல்லா சளிச்சிட்டு சேர்த்திக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திட்டு இது ரெண்டையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். ஆனால் கோதுமை சேர்க்குறப்போ இந்த பேன் கேக்கோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டல்லாக இருக்கும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது போல் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பேன் கேக் எல்லாம் மைதாவில் செஞ்சால் தான் அட்டகாசமாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் அப்படியே வரும். கோதுமை மாவுலையும் செய்யலாம், இருந்தாலும் மைதாவில் செய்கிறதுப்போ இன்னும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அடுத்து இது கூட இன்றைக்கி நான் ப்ரௌன் சுகர் சேர்த்து பேன் கேக் செய்ய போகிறேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே ரொம்பவே அருமையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் ஒயிட் சுகரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் சாதாரணமாக பேன் கேக் போல் இருக்கும். ஆனால் ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்கிறப்போ இந்த பேன் கேக்கோட டேஸ்ட் ரொம்ப ரிச்சாகவும் ரொம்பவே ஹெல்த்தியராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சிங் கொடுத்துட்டேன். இந்த டெக்ஸ்சரில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரை பேனோ இல்லை தவாவோ எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் கொஞ்சமாக இது போல் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சிங்கில் இருந்து 1 கரண்டியோ இல்லை 2 கரண்டியோ எடுத்து இது போல் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். இது ரொம்பவே தின்னாக இருக்கக்கூடாது. ஊத்தாப்பம் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை கவர் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் இது போலவே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பேனில் ஒட்டவே ஒட்டாது, அவ்வளோ சூப்பராக வரும். அகெயின் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பேக் பண்ணணும். ஸோ இதே போலவே ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் பேன் கேக் நல்லா பேக் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு தடவை திருப்பி போட்டாச்சு. இப்போ அகெயின் திருப்பி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய மணக்க ஒரு பேன் கேக் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பீனட் பட்டர் வச்சு இந்த பேன் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மாம்பழத்தை சேர்த்தியும் இதே போலவே பேன் கேக் ரெடி பண்ணலாம். இல்லை வாழைப்பழத்தை சேர்த்தியும் இதே மாதிரி பேன் கேக் நீங்கள் ரெடி பண்ணலாம். நாம் செஞ்ச இந்த பீனட் பட்டர் பேன் கேக் அவ்வளோ ஹெல்திங்க. குழந்தைங்க ஒன்று சாப்பிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. குழந்தைங்களை ஹெல்தியாக சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் செஞ்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anu. Thanks for watching. Happy cooking.